நட்புகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் டிசைன் பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ளவுஸில் வந்து பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிறதெல்லாம் அந்த கலரில் வந்து நம்ம தெர்மாக்கோலில் பால்ஸ் ரெடி பண்ணி நெக்குக்கும் ஸ்லீவுக்கும் கீழே பாட்டத்தில் ஸ்லீவில் வச்சுருக்கோம். ஸ்லீவ் மேலே வந்து சின்னதாக பஃப் ரெடி பண்ணியிருக்கோம். அதன் பிறகு பின்பக்கம் வந்து சின்னதாக ஒரு 5 இதழ்கள் ரெடி பண்ணி பூ மாதிரி செட் பண்ணி போர் செட் பண்ணியிருக்கோம். இந்த போ வந்து எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதாவது 3.5 அல்லது 4 இன்ச்சு நீள அகலத்தில் ஒரு 5 பீஸ் வந்து நம்ம 5 பீஸ் கட் பண்ணிக்கணும். சதுரமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை கீழே வந்து தையல் போட்டு வச்சுக்கணும். 2 மடிப்பாக ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பும் 2 முனையை ஜாயின் பண்ணோம். அப்புறம் திரும்ப 2 முனையை ஜாயின் பண்ணோம். அது மாதிரி ஜாயின் பண்ணால் இது மாதிரி முக்கோண ஷேப் கிடைக்கும். அதை வந்து கீழே தையல் போட்டு வச்சுட்டு அந்த தையல் போட்ட இடத்த என்ன செய்யணும் அப்படின்னா வந்து இது மாதிரி நீடில் வச்சு குட்டி குட்டியாக அப்படியே தைச்சிட்டே வந்தோம்னா சுருக்கமாக வரும். அதை சேர்த்து இணைச்சோம் அப்படின்னா வந்து நமக்கு இது மாதிரி பெடல்ஸாக வந்து அழகிய அதாவது பூவோட இதழ் மாதிரி சின்னதாக நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் மொத்தமாக சேர்த்து நல்லா ஜாயின் பண்ணி நல்லா நீடிலில் வந்து நம்ம இது கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும் இந்த ஒர்க்கு. ஸோ செஞ்சோம் அப்படின்னா இது மாதிரி 5 இதழ் கிடைக்கும். இப்போ இதுக்கப்புறம் இது 5 இதழ்களையும் வந்து ஒன்றா இணைச்சிக்கணும். ஒன்றா இணைச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸோட வந்து சென்ட்ரு பக்கத்தில் பேக்கில் நம்ம எங்கே வேணுமோ ஸ்லீவில் கூட சென்டராக நம்ம செட் பண்ணலாம். இது நமக்கு எங்கே வேணுமோ க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ எங்கே வேணுமோ அங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே ஒரு 2 போ மாதிரி செட் பண்ணிடணும். இப்போ ப்ரோச்சஸ் ஒர்க்குக்கு வாங்கின அந்த பிளாஸ்டிக்கில் பூ மாதிரி இருந்தது அதை சென்டராக வச்சுட்டு அதில் வந்து மணி செட் பண்ணிட்டோம். எப்படி இருக்குது சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.